மைதா பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் கப்பில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 500 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு இந்த மைதாவோட எடுத்து போட்டுக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்சு சோடாப்பு, இது ரெண்டையும் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் தான் போட்டிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இந்த 2 ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் போடுறதுனால இந்த மாவு நல்லா கலக்கிறதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த பிஸ்கட் இருக்கு இல்லையா, அது செஞ்ச பிறகு நல்ல ஒரு வாசனையாகவும் வாயில் போட்டோன்னா கரையிற மாதிரியும் இருக்கும். அதனால் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து போட்டு கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும். அதோட 100 மில்லி தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க மாவை. ரொம்ப உடனே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும். குறைச்சி இருந்தால் பரவாயில்ல, கூட போயிடுச்சுன்னா தண்ணியாக போய்டும், அது நல்லா இருக்காது. அதனால் திட்டமாக இது வந்து கரெக்டாக எனக்கு 100 மில்லி தான் வந்துச்சு. இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தா மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நல்ல ஒரு உருண்டை, பெரிய உருண்டையாக எடுத்து அதை தட்டணும். அந்த சப்பாத்தி கல்லில் வச்சு தட்டி ரொம்ப தின்னாக சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு நான் அப்போ போட்டிருக்க அளவுக்கு கொஞ்சம் கனமாக போட்டு எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஒரு கிலோ டப்பாவில் அரை டப்பா வருது இந்த இது பிஸ்கட் எடுத்து போட்டு வச்சுருந்தா. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஷிஃப்டாக போட்டு சின்ன சின்னதாக ஒரு அளவுக்கு போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றினோம்னா அது ரொம்ப செவந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. ஒவ்வொரு பீஸ் இது மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் வைக்கணும். ரொம்ப ஹீட் எண்ணெய் வச்சோம்னா மேலே வந்து செவந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் இருக்கும். மிதமான ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி பொரித்து எடுங்க. இந்த அளவுக்கு செவந்திருந்தால் போதும். இது வந்து இது மாதிரி எடுத்து ஒரு 4 ஷிஃப்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு பயப்படாமையும் கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கினா பழசோ புதுசோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம திருப்தியாக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலையே இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.